அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சனி ராகு சேர்க்கை என்ற வரிசையில் மேச ராசியில் சனி நீசம், ராகு சேர்க்கை என்ன செய்யும் ஐயா என்று ஒரு அன்பர் கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கான பதிலை காண்போம். பொதுவாக அதற்கு முன்பாக கிரகங்கள் நமக்கு எவ்வாறு பலன் தருகின்றன என்பதை பார்க்கும் பொழுது, நம்முடைய பால்வழி மண்டலத்தில் நட்சத்திர கூட்டங்கள் நம்முடைய இந்திய வேத ஜோதிடத்தில் மொத்தம் 27 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளது. இந்த 27 நட்சத்திர கூட்டங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 விதமான நட்சத்திரங்களை கொடுத்து மொத்தம் 27 நட்சத்திரங்களை இதில பகுத்து கொடுக்கிறார்கள். இந்த காலச்சக்கர சூழலில் நாம சொல்லக்கூடிய மேசம், ரிஷபம், மிதுனம் என்ற வரிசைகள் என்பது பருவகால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம காலத்தை அடைப்பட்டுள்ளோம். இந்த வரிசையில் மேசத்தில் சனி நீசம். இந்த இடத்திலே ராகு இருந்தால் என்ன செய்யும் என்ற கேள்வியை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த ராகு, கேதுக்கு சொந்த வீடு இல்லாத காரணத்தினால், ராகு என்ற கிரகம் எந்த இடத்தில், எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய பலன்களை மாற்றிக் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆகையினால் ராகு, கேதுகளுக்கு ஆட்சி, உச்சம், நீசம் என்பது குறிப்பிடுவது அபத்தம். அந்த கிரகங்கள் ராகுக்கு என்பது சாயா கிரகங்கள். அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரம், எந்த வீட்டில் இருந்தாலும், அதை அதை தன்னுடைய கண்ட்ரோல் சூழலுக்கு எடுத்துக்கொள்ளும். பொதுவாக இங்கே நாம் காண இருப்பது, இந்த மேசத்தில் சனி நீசம். ஒன்றை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன், சனி. சூரியன் என்பது கிழக்கு திசையை குறிக்குமானால், இந்த சனி என்பது மேற்கு திசையை குறிக்கும். இந்த இடத்தில் சூரியன் என்பது மிகவும் பவர்ஃபுல்லான கிரகமாக ஜோதிடத்தில் இந்த இடத்துல உச்சம் என்பது இருக்கும்பொழுது, சூரியனுடைய ஆற்றல் இங்கு அதிகமாக இருக்கும். இதனால் இந்த இடத்துல இருக்கும் பொழுது, இந்த இடத்துல சனி நீசம். நீசம் என்றால் அது பலமில்லை என்று அர்த்தமில்லை. ஒரு அந்த இடத்தில் எப்படி காலை பொழுது என்பது சூரியனுக்கு ஒரு மிக உன்னதமான காலகட்டமாக இருக்கும் பொழுது, இந்த சனி என்பது அங்க இருள் என்பதற்கு வேலை இல்லை. இருள் வந்த பிற்பாடு சூரியன் மறைந்துவிடும். இது எல்லாத்துக்கும் இது பொதுவான கால நியதி. அதேபோல இந்த இடத்தில் சனி சனி நீசம். சனி என்பது பொதுவாக ஜோதிடத்தில் தொழில் கிரகம். சனியினுடைய நட்சத்திரங்கள் பார்க்கும் பொழுது, காலச்சக்கரத்தில் 4, 8, 12ஆம் வீட்டில் சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது. ராகுவினுடைய நட்சத்திரங்கள் காலச்சக்கரத்தில் 3, 7, 11 என்ற இன்ப திரிகோணத்தில் ராகு நட்சத்திரம் உள்ளது. அப்பொழுது ராகு என்பது போகத்தை குறிக்கக்கூடியது. போகம் என்பது மனிதனுடைய உணர்ச்சிகளோட விளையாடக்கூடிய ஒரு கிரகமானது. இதே இந்த சனியுடைய நட்சத்திரங்கள் காலச்சக்கரத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, 4ஆம் இடம் என்பது தாய். நாம் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்துமே நிலையானதாக இருக்க வேண்டும். சனி என்பது மந்தமான கிரகம். ஆகையினால் இங்கே உணர்ச்சி வசப்படுவதற்கு இடமில்லை. ஒருவன் பொருள்பற்றோடு இருக்க வேண்டும் என்றால், அவன் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் தான் அதை சமாளிக்க முடியும். 8ஆம் இடம் என்பது க நம்முடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். காலச்சக்கரத்தில் 8ஆம் இடம் என்பது துருஸ்தானமாக கருதப்பட்ட இது அடுத்தவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இருந்து ஈவென்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கப்படும் பொழுது, பொறுமையை காக்கிறனால தான் அவன் ஜெயிக்க முடியும். காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் மோட்சம். நம்முடைய பாதம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம உறுதியாகவும், ஸ்ட்ராங்காகவும், நிதானத்தோட இருந்தா தான் நம்ம வாழ்க்கை பயணத்தை ஏற்படும். இது வாழ்வியல் தத்துவம். ஆகையினால் இந்த மேசத்தில் இந்த சனி நீசம் ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது என்ன உணர்வுகளை தரும்? இந்த இடத்தில் சனியுடைய நட்சத்திரத்திற்கு 2ஆம் இடத்தில் இங்க சனி உள்ளது. இந்த இடத்துல ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு 3, 11ஆம் வீட்டில் ராகு இருக்கின்றது. அப்பொழுது இது செவ்வாயினுடைய வீடு. இந்த காலச்சக்கரத்தில் செவ்வாயினுடைய மேசம் என்பது உத்தியோக நிலை மற்றும் எந்த எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க்ல இருந்தாலும் இந்த ராசியில் உள்ள தன்மை கிரகங்கள் இருக்கும் பொழுது தலைமை தத்துவ அமைப்பை கொண்டுள்ளதாக இருக்கும். எதிலும் நான் தான் முன்னோடி. தன்னை மீறி யாரும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் உள்ள முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள். இது செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளதனால் மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆதிக்க மனப்பான்மை இருக்கும். அப்பொழுது சரி இங்க சனி நீசம் என்பது சனியுடைய பவர்ஃபுல்லா என்பது ராகுவோட சேரும்போது, ராகு என்பது சாயா கிரகம். இந்த இடத்துல ராகு தன்னுடைய நட்சத்திரக்கு இது 11ஆம் இடத்துல இருப்பதனால், இந்த கிரகங்கள் சனியின் சனியினுடைய காரத்துவத்தை ராகுவோட கம்பேர் பண்ணி, சனி என்பது ஒரு தொழில் தொழில் கிரகம், தொழில் சாரான எண்ணங்கள், பொருள்பற்றான எண்ணங்கள், ஒரு நிதானத்தன்மை இது அனைத்துக்குமே சனி காரணம். நீதிமான், நியாயமான் என்று இருந்தாலும், இந்த இடத்துல ராகுவோடு சேரும்போது கவர்ச்சி கலந்த உலகங்கள். ஒரு வாகனங்கள் இருக்கும். இல்ல ஒரு தொழில் நடக்கும். அத சிறப்பா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? விளம்பரப்படுத்தல், போலியான விளம்பரங்கள், ஒரு வாகனங்கள் இல்ல வீடுகள் இருக்கும்போது அதன் மேல கவர்ச்சிகளை பூசி, போலியான வியாபாரிகள், போலியான தந்திரங்கள், தலைமை பண்பு வரும்போது கீழ்த்தரமான வேலைகள் செய்தல். அதேபோல இந்த மேசத்தில் சனி அதிகார பணம் அதிகாரத்தன்மையை அடைவதற்கு இந்த ராகுவோட சேர்ந்து வெற்று புகழ்ச்சியின் காரணமாக இவர்கள் வாழ்க்கையின் உயர நிலைக்கு அடைவதற்கு விரும்புவார்கள். ஆகையினால் இது இந்த சனி, ராகு சேர்க்கை நல்ல விதமாக எடுக்கப்படும்பொழுது, ஒரு செயற்கை நுண்ணறிவு, செயற்கையான வாகனங்கள், செயற்கையான ரீப்ரொடக்ஷன் நீங்க கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை உற்பத்தியான வாகனங்கள் அனைத்திலுமே சனி ஏன்னா சனி மந்தமா இருக்கணும். ராசி என்பது உணர்ச்சிகளை உணர்ச்சியும்
மந்தமும் சேர்ந்து இயங்கும்போது ஒரு சிலமான விளைவுகளை நமக்கு கொடுக்கும். இதே வந்து தனி மனித சிந்தனையை சார்ந்து அவருடைய லக்னம் சார்ந்து அவனை இயங்கும் பொழுது என்ன பண்ணும்? ஒரு மனிதன் நிலையான மனிதனை பேராசையினால் தூண்டி, அவனை நிலைகுலைய செய்து சமுதாயத்தில் போலியான எண்ணங்களால் அவன் மேலோக்கி வந்து எழுந்து விடுவான். இந்த முயற்சிகள் வந்து அவனுடைய திசாபுத்தி காலங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது, அவனுடைய பொய் பித்தலாட்டங்களால் வெற்றி அடைந்து விடுவான். இதே காலகட்டங்கள்ல அவனுடைய மோசமான திசாபுத்தி அமைப்பு இல்லாதவங்களுக்கு, அவனை அகல குழி தோண்டி அவனே புதைத்துக் கொள்வார்கள். ஆகையினால இந்த சனி, ராகு சேர்க்கை மேசத்தில் விழும்போது, சற்று நிதானத்துடனேயும் உங்களுடைய திசாபுத்தியை அனுசரித்து நடந்து, நீங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு அமைப்புடன் சொல்ல நிலை இருக்கும் பொழுது, பேராசைப்படாமல் இருக்கும் பொழுது, நீங்க இந்த இடத்துல உன்னதமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னால், நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்கிறீர்கள் அல்லது ஒரு ஒரு உதாரணமாக ஒரு தலைமை பொறுப்பு ஒரு 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 இனிமே என்ன சொல்ல வருது, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அல்லது ஒரு அரசியல்வாதிகள், அல்லது வீட்டிலேயே ஒரு தலைமை பொறுப்பு இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணும், தன்னுடைய வேலை சிறிதாக இருந்தாலும், அத போலி இப்ப என்ன பண்றது, கலப்படங்கள் செய்து முன்னேறுவதற்கான முன்னேற்றங்கள் மேலே மேலே போட்டு அதையும் அதிகாரத்தினோட முன்னேறுவதற்கு முயல்பார்கள். இவ்வாறு செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு சில நேரத்தில் நமக்கு வெற்றியை கொடுத்தாலும், ஒரு சில நேரத்தில் நமக்கு மோசமான அமைப்பை எதிர்விளைவை கொடுத்து, மாற்றி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து அகல குழி தோண்டிவிடும். இது எப்போது இது நடைமுறைக்கு வரும் என்று நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த நிகழ்வுகள் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு காலச்சூழல் என்பதை நாம் உணர்த்தும் பொழுது, ம், நமக்கு வந்து நம்முடைய ஜாதகத்தில் வந்து இந்த சனி, ராகு சேர்க்கை என்பது இப்ப மேச வீட்டில் இருக்குமானால், அதனுடைய நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரம் இந்த சனி, ராகு என்பது அங்க கேதுனுடைய நட்சத்திரங்கள் அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் அல்லது சூரியனுடைய ஒரு பாதம். இந்த ஒரு டிகிரியில் ஒரே கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் அமைப்பது இதனுடைய தாக்கங்கள் வந்து பெரிய அளவில் இருப்பதாக நம்ம கிரக சேர்க்கை என்பது அவ்வாறு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மிகவும் தீங்கான பலன்கள் இருக்கும். அதனால் பேராசைப்படாமல் இந்த இடத்தில் நிதானத்தோடு ஒரு ஒரு அதிகார தொரணையை ஓரளவுக்கு நீங்கள் விளம்பரப்படுத்தி செயல்படுங்கள். ஆனால் முழு மனதுடன் போலியை நம்பி இந்த இடத்துல என்னதுன்னா நிதானம். ஒரு மனிதன் நிதானமா நடக்கிறான் என்றால், அவன் தெளிவான சிந்தனை இருந்தா தானே அவர் அதிகாரத்திற்கு இது என்ன பண்ணும், அதிகார சிந்தனையில் உள்ள ஒரு நபரை, இந்த ராகு என்ற போகக்காரகன் வந்து உள்ளே நுழைந்து, இவனை வந்து நிலைகுலைந்து அதாவது மங்கை என்ற ஆசைகளினால் இவருடைய அழிவீர்கள் என்றால், அதற்கு உதாரணம் இந்த இந்த சனி ராகு சேர்க்கை மேசத்தில் இருப்பதுதான். சரி, நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு வந்து பார்க்கும் பொழுது, அடுத்ததாக சனி ராகு சேர்க்கை வந்து ஒவ்வொரு வீடாக காலச்சக்கரத்திற்கு எவ்வாறு பலன் கொடுக்கும் என்பதை அடுத்த பதிவில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.